நம்முடைய புறம் அப்படின்னா அந்த குடியிருக்கிறது இடத்துக்கு நேதாஜிபுரம், காந்திபுரம், ராஜாஜிபுரம், ராயபுரம், இப்படி நிறைய புறம் இருக்கு. அந்த புறத்துல அவர் இருக்கார். அதை சிவபுரம்னு வைத்திருக்கிறார். சிவனின் இடம் அப்படின்னு வைத்திருக்கார். வள்ளலார் இல்லம்னு சொன்ன மாதிரி சிவபுரம் அங்க இருக்கார். அந்த சிவபுரத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அந்த சிவனடியார் அவரை நம்ம பேச அழைக்கிறோம். ஓம் நம சிவாய. ஸ்ரீராமதாய நமக. வந்திருக்கும் பெரியோர்களையும் சான்றோர்களையும் ஐயாவின் பக்தர்களையும் வரவேற்கிறோம். எல்லாரும் பேர் எல்லாம் சொல்லி வரவேற்புரை நிகழ்த்திட்டாங்க. அதனால சுருக்கமாகவே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்க வரவேற்ற வாழ்த்துறை வழங்கிய அனைத்து ஐயாவின் பக்தர்களையும் வரவேற்கிறோம். ஒரு சிறு அறிமுக உரையாக என்னை பற்றி சொல்றேன். இப்போ என்ன ஒரு வியப்பு அப்படின்னா, நான் ஐயா வீட்டுக்குள்ள பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி காமிச்சாங்க. எனக்கு ஒரே வியப்பா இருந்தது. ஏன்டா என் ஊர் பக்கத்து ஊர் குருவிக்காத்து என்ற உருவானந்தல். நான் சின்ன வயசுல இருந்து என்னை நடக்க முடியாத போதே என் தந்தை தூக்கிட்டு வந்த இடம். நாங்க வருஷம் வந்துகிட்டு தான் இருக்கோம். எத்தனை வருஷம் வந்தோம்னு கணக்கே இருக்காது. ரைட்டா 2005 நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி வருஷம் 4-5 முறை வந்த பழக்கம் உண்டு. குருபூசைக்கு வந்தது, இடையில வந்தது. இங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால எந்த விழாண்டாலும் ஐயா கோயில வணங்கிட்டு போற பழக்கம் உண்டு. அதனால இந்த வீடு ஐயாவனுடைய ஆலை ஆரம்ப கட்டத்துல இருந்தே நம்மளுக்கு ரொம்ப பரிசுத்தியமானதுதான். அப்போ இப்ப உள்ள இளைஞர்கள் மாதிரியும் இன்னும் ஐயாவை பலர் புரியாது போல நானும் குருபூச சமயத்துல ஆட்டம் பாட்டத்தோட போன காலங்கள்லாம் உண்டு. அப்போ இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிறகுதான் உணர்ந்தோம். ஆன்மீகத்துக்கு வர முன்னாடி எங்க தாத்தா புதிகுளம் உத்தமநாத தேவர் எனக்கு சொல்லுவார், நம்ம எல்லாம் தேவரையாவுக்கு சொந்தம், தேவரையா அப்படி அவங்க செஞ்ச அற்புதங்கள், அவங்க செஞ்ச மேடை பேச்சு எல்லாத்தையும் சிறு வயசுல இருந்தே சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா பாட்டி எல்லாமே சொல்லுவாங்க ஐயாவை பத்தி. அதை பற்றி அதனால ஐயாவை பற்றி ஓரளவு நம்ம உணர்ந்துக்கிட்டோம். இப்போ ஆன்மீகத்துக்கு வந்த பிறகுதான் எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. என்ன மாறி போச்சு அப்படின்னம்னா, நம்ம வாழ்ற வழிமுறைகளுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு. என்ன அப்படின்னம்னா, இப்போ நம்ம டைம் அதிகம் இல்லை, நம்ம பேசினா டைம் ஆயிரும். அதனால ஐயாவை பத்தி மட்டும் பேசிடலாம் அப்படிங்கறதுனாலதான் கண்ட்ரோலுக்குள்ள பேப்பரை கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே போயிடலாம் அப்படிங்கறதுனால. இப்ப ஐயாவை பத்தி உணர்ந்தது என்ன அப்படின்னம்னா, முதல் நம்ம 2005 ஆன்மீகத்துக்கு வர்றோம். ஒரு 3 வருஷம் பயிற்சி கொடுத்தாங்க. அதாவது கோயிலை விட்டு என்னால வெளியே போக முடியாது. அருள் வாக்கு சொல்றது, வைத்திய முறைகள் பார்க்கறது எல்லாமே விபதி தான். இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா கூட்டம் பயங்கரமான கூட்டம். நம்ம ஆண்டவனுக்குறதுனால ஆன்மீகத்தை உணர்ந்ததுனால என்னைக்குமே யார்கிட்டையும் பிரச்சனை பைசா எதுவுமே கேட்கறது இல்லை. எல்லாம் ஆண்டவன் சித்தமா இருக்குது அப்படின்ட்டு. அப்ப அருள்வாக்கு சொல்ற சமயத்துல ஒரு நபர் பசுமன்ல இருந்து நம்ம கோவிலுக்கு வந்தார். பசுமன்ல இருந்து கோயிலுக்கு அவர் அருள்வாக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி உட்கார்ந்தவன ஒரு உருவம் வெள்ளையா தெரிஞ்சது. யாரு? ஏண்டா மற்ற தெய்வங்களோட பார்த்திருக்கோம், முருகனை பார்த்திருக்கோம், விநாயகரை பார்த்திருக்கோம், சிவபெருமான், அப்புறம் அவங்க குலசாமி எல்லாம் நேரடியா பார்க்கிறோம், பேசுறோம். ஒருத்தர் வந்தவன்னா அவங்க குறைகள் நிறைய எல்லாம் சொல்லும். இது என்னன்னா புதுசா ஒரு உருவம் தெரியுதுன்னு பார்த்தா பசுமன் ஐயாவை முத அன்னைக்கு நேர பார்த்த பாக்கியம் கிடைச்சது. அப்போ எனக்கு அப்படியே மேல சிலுத்துருச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஐயா தாத்தா இப்ப நினைக்கிறாங்கல்ல சாதி தலைவர் அடக்கம் பண்ணவங்க ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு நம்மளும் நினைச்ச காலம் உண்டு. என்னடா தெய்வத்தோட தெய்வம் இங்க ஒரு தெய்வம் புதுசா நிக்குது அப்படிங்கும் போதுதான் அன்னைக்கு பேசின ஐயா தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு என்ன பேசினாரு தெரியுமா? அந்த உட்கார்ந்தவர் இந்த பசுமன்கார், அவருக்கு மனைவிக்கு முடியல, குடும்ப பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, மருத்துவமனை எங்கெங்கேயோ போறாங்க, ஒண்ணுமே சரியாகல, ரொம்ப கடன்பட்டுட்டாங்க. உடல் ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை, தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு போயிட்டாங்க.
அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிற போறோம் நாளைக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பாருங்க. இங்க ஐயாட்ட முன்னாடி வந்து நின்று சொல்லிக்கிட்டு அழுதுருக்காங்க. எனக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு, மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு, குடும்பத்திலையும் பெரிய பிரச்சனை, நாங்க இனிமே வாழ மாட்டோம், ஊர்ல பிறந்து இங்கேயே ஒண்ணு எத்தனை வட்டமோ தொழுதுருக்கோம், நாங்க வந்து சாக போறோம் அப்படின்ட்டு ஐயாட்ட வந்து அழுதுருக்காங்க. அப்ப ஐயா வந்து இப்ப தெய்வங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வம் எப்படி பேசும், தெய்வத்தை எப்படி பார்க்க முடியும்னா, நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சா தமிழ் பேசுறவங்க பேசினாங்கன்னா நம்மளுக்கு புரியும், ஹிந்தி தெரிஞ்சுன்னா ஹிந்தி பேசுறவங்க புரிஞ்சா புரியும். அது மாதிரி தெய்வம் பேசினா அந்த நிலையில நம்ம இருந்தா தான் புரிஞ்சுக்கிற முடியும். பேசும் தெய்வம், ஆனா அது என்ன பேசணும் நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு அதை உணர்ந்திருக்கணும். அது போல அந்த ஐயா பேசுனது அவருக்கு புரியல, என்ன சொல்றாரு என்ன பண்றாருன்னு புரியல. அவரும் பல முறை சொல்லி பார்த்துட்டு கடைசியில போயிட்டாங்க. இன்னைக்கு போய் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு போகும்போது கனவுல போய் நேரடியா உன் குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை சரி பண்ணுன்றது அவருக்கு புரியல. கனவுல போய் ஐயா பசுமன் ஐயா போய் கனவுல வீட்டுல ஏன்னா அது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ சரியாயிரும், உனக்கு அவர் சொல்றதுக்கு சரியாயிரும், இந்த முடிவை நீ விட்டு சாகனுங்கிற முடிவை விட்டு அப்படின்ட்டு அவர் சொன்ன பிறகு அதை அவர் ஐயா சொன்ன பிறகுதான் கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்து முன்னாடி இருக்கும்போது முத ஐயாவை பாக்குறோம் கடவுளா. அதுக்கு பிறகு ஐயா வந்து சொல்றாங்க அவர் குடும்பத்துல என்னென்ன நடக்கு, என்னென்ன பிரச்சனை, யாரு சொன்னான்ட்டு. நான் மௌனமா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், இங்க இருந்து வந்தவர்கிட்ட, உங்களை பசுமன் ஐயா தான் அனுப்பிச்சு விட்டாரா அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாரு. இந்த நிக்கிறாருன்னா அவர் எனக்கு தெரியல. அப்புறம் அதுல இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய விஷயங்கள் அது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. அதுக்கு பிறகு ஐயாவை பத்தி ஒரு புக்கு, யாருக்கும் தெரியாத சில ரகசியங்கள், அதை இப்ப கூட சொல்றது சங்கடமா இருக்கும், சொல்ல முடியாத சூழலாவும் இருக்கு. அதை ஃபுல்லா இளைமறைவுக்காக ஒரு புத்தகம் எழுதணும். நம்ம வந்து 10வது தான் படிச்சிருக்கோம். இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுனால ஒரு 24 புத்தகம் எழுதியிருக்கு, 12 புத்தகம் வெளியிட்டிருக்கு. இது போல ஐயாவின் கருணை பத்தி அருள் ஞான கடல் தேவர் மகான் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதணும். அதுல ஐயா வந்து என்னென்ன நடக்க போகுது, இவரை பத்தி என்னென்ன நடக்க போகுது, ஐயாவை பத்தி யார் யார் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம எழுதுவோம், ஒரு சின்ன சாமியார்ன்னு வச்சுக்காங்களேன், இந்த பகுதியில சொல்ல போனா ஒரு சின்ன பையன் ஏதோ சாமியாராண்டா நம்ம சில ரகசியங்களை வெளியில சொல்ல முடியாது. அப்படிங்கும் போது ஐயா வந்து சொல்றது ஃபுல்லா என் மனசுக்குள்ளதே உள்வாங்குவேனே தவிர சில பக்தர்கள்ட்ட என்னுடைய ஆதங்கத்தை கொட்டுவேன். ஐயா எப்படி சொல்றாரு, இதை போய் எப்படி வெளியே சொல்றது வைக்கிறதுன்ட்டு. அது மாதிரி இந்த கம்பி வேலி கூண்டு போட முன்னாடியே நம்ம புத்தகம் வெளியிட்டு சில நம்ம தலைவர்கள்ட்ட சொல்றாங்கல்ல, இன ஜாதி ரீதியான சில தலைவர்களுக்கு தகவல் சொன்னோம், இப்படி எல்லாம் பண்ண போறாங்களா அப்படின்னோம்னா சில தலைவர்கள் அப்ப என்னிட்ட தொடர்புல இருந்த அந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, அது எப்படி விட்டுருவோம், நாங்க விட்டுருவோமா, அதெல்லாம் வராது, அவர் ஏதோ சும்மா சொல்றாரு அப்படின்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இதுக்காண்டிதான் நான் வெளியே சொல்றது இல்லை, ஏன்னா நடக்கிறத முன்னுக்கூடி சொன்னா இது கலியுகம், யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயா நீ சொன்னீங்க, நான் 2 பேர்த்த சொன்னேன், அவர் ஏதோ புரியாம சொல்லியிருக்காருன்ட்டாங்க. ஆண்டவன் பாடு ஓம்பாடி ஆண்டு விட்டாச்சு. அதுக்கு பிறகு ஐயாவினுடைய அற்புதங்களும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வர்றோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு கூட எல்லாரும் உள்ளக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னுடைய நெடுநாள் கோரிக்கை, இது கருவறையா மாறணும், கண்டிப்பா கருவறையா மாறும். கோவில் அப்படிங்கும் போது யாரும் நான் ஒளிச்சு மறைச்சு பேச முடியாத ஒரு ஆள் இந்த சூழல்ல ஐயா ஓரளவு உணர்ந்திருந்தாலும் ஐயா வந்து இந்த கருவறைக்குள்ள வர்றதை பத்தி எனக்கு மனசுக்கு சங்கடப்பட்டு என்னைட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பொறுமையா நல்லா கேளுங்க. இப்ப ஐயா கீழே இருக்காரு, ஐயா எங்க இருக்காரு, கீழே இருக்காரு. இப்ப நம்ம பொருளையெல்லாம் எங்க வச்சோம், அவர் மேல பைய வைக்கிறோம், துண்டை போடுறோம், தேங்காயை வைக்கிறோம், நம்ம துணியை போய் போடுறோம். இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம அவருக்கு உள்ள மரியாதை ஒரு பக்கம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஐயாண்டு எங்கனையாவது உட்கார்ந்தோம்னா, இப்ப நான் எடுத்துக்கோங்க, தியானம் பண்றது இல்ல, புத்தகம் படிச்சது இல்ல, ஞானம் படிச்சது இல்ல, சொல்ல போனா கடவுள் ஒரு தீக்காக்கார மாதிரி நான் ஒரு காலத்துல இருந்தவன். திடீர்னு ஒரே நாள் மாற்றம் என் வாழ்க்கையை பரட்டி போட்டது. அப்போ வந்து நம்ம யோசிக்கணும் கொஞ்சம், ஐயா ஐயா கடவுள் கடவுளுங்கிறமே அவர் வெளியில கடுகளவாவது நடக்கிறோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க தேவமாரா என்ன கறி மீன் சாப்பிடாம இருக்கீங்க, தேவமாரா எப்படி இப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க.
அப்ப தேவமாறுனா கறி சாப்பிடணுமா? அப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன ஆளுங்க? தேவமாறு தேவரை இதை சாப்பிடுவாரா? ஏன் சாப்பிடல? நீ தேவர் பக்தன் கையில அவர் வெளியில கொஞ்சம் நடந்து பாருவேன் அப்படிங்கிறது ரைட்டா? அதுக்கு பிறகு இப்போ நம்ம கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர கடவுளுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கிறோமா? மற்ற கோயில் முருகனுடைய ஏலாபடங்கிறமே, மற்ற முருகன் கோயிலுக்குள்ள இப்படிதான் போறீங்களா நீங்க எல்லாரும்? எந்த கோயிலுக்குள்ளயாவது போக முடியுமா? அப்ப வாய்ட்ட சொல்லக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? வாய்ட்ட சொல்லக்கூடாது. அதை நம்ம செயலா மாத்தணும். செயலா மாத்துறதுக்கு அவருடைய பக்தர்கள் அவருக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும். ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, இருக்கிறவங்க சரியா இருந்தா வர்றவங்க சரியா இருப்பாங்க. ஐயாவின் பக்தர்கள் அவருக்கு பக்தியை கொடுக்கணும். அதுக்கு பிறகு நான் யாரையும் குறைச்சு பேசல. இருந்தாலும் அந்த நிலையில சொல்றதுக்காவது நம்மளுக்கு அந்த வழியில கொஞ்சமாவது வந்திருக்குமா? ஐயாவுடைய அந்த கருவறைக்குள்ள போறதுக்கெல்லாம் நிறைய விதிமுறைகள் இருக்கு. நிறைய விதிமுறைகள் இருக்கு. அவர் ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டாலும் உபத்திரியம் பண்ணாம இருக்கணும் இந்த கலியுகத்துல. அப்போ ஐயாவுக்கு நம்ம பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்காட்டாலும் ஐயாவுடைய பேர்களை டேமேஜ் பண்ணாம இருக்கணும். இப்போ தேவமாரா இவங்க இப்படித்தான் விசில் அடிப்பாங்க, ரிப்பன் போடுவாங்க, டான்ஸ் போடுவாங்க. இப்படியே ஒரு காலம் நடந்து போச்சு. என்ன பண்ணா மகாலிங்க மலை, திருவண்ணாமலை, திருமூர்த்தி மலை, இப்படி பர்வதமலை, இப்படி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளை சுத்திக்கிட்டே தெரிகிற பழக்கம் உண்டு. வெத்தநாள்ல போய் அப்படி ஒரு சில பேர் அடையாளம் கண்டுபிடிச்சுட்டா கேட்பாங்க. அப்ப சடமுடியெல்லாம் இங்க விழுகும், ஒரே சடையா இருக்கும் முடியெல்லாம். அப்ப கேட்பாங்க, நீங்க எந்த ஒரு சாமி அப்படிம்பாங்க. நான் ராமநாதபுரம் பக்கம் முதுகுளத்தூர் அப்படின்னு எடுத்த உடனே என்ன சாதி இதைத்தான் கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்றதுலாம் அந்த தேவரா அப்படி மேலுங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா சடையும் முடியும் தேவருக்கு எப்படி சாமி வரும்? இதத்தை தேவமாரா அப்படி இருக்கீங்க இப்படிதான் கேட்கிறாங்க. அதனால இனம், மொழி, ஜாதி எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதே தவிர கடவுள் மனுஷனை தான் படைச்சானே தவிர ஜாதி மதத்தை படைக்கல. ரைட்? அது போலதான் முன்னுதாரணமா ஐயா அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு இந்த 2005க்கு பிறகு ஐயாவோட ரொம்ப ஆத்மாத்மா பேசக்கூடிய பழக்கம், அந்த தொடர்பு கிடைச்சதுனால நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். ஐயாவை நான் அந்த பாக்கியம் ஏதோ ஒரு கர்மானால கிடைச்சிருக்குது. அது போக அந்த புளிச்சி குளத்துல என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன பெட்டிக்குள்ள இருக்குது, எந்தெந்த லெக்கில் இருக்குதுன்னு நம்ம எதிர்த்து இங்கேதான் வந்திருக்குமே தவிர எனக்கு ஐயா புளிச்சி குளத்துல இருந்தாரு வாழ்ந்தாருங்கிறது அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு அவரை பத்தி ஆராயல. முன்னாடி ஏதோ வருவோம் போவோம் சாமி ஐயா அப்படிங்கிறது மாதிரி போனோம். அப்புறம் அந்த ஐயாவுடைய புத்தகம் எழுதும் போதுதான் சில வாழ்க்கை வரலாறுகள், அங்கே என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, ஐயா அரசியலுக்கு போனாரு, ஐயா உன்னுடைய ஆன்மீக பணி என்ன அப்படின்ட்டு இவர் வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா ஆராய ஆரம்பிச்சோம்னா ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். சரியா? அதனாலதான் ஐயாட்ட சின்ன கோரிக்கை வச்சேன். நான் 2-3 வட்டம் நிறைய வட்டம் இப்ப இடையிலுமே வந்திருக்கோம். வெத்தினால வெளியே வந்துட்டே போயிடுவோம். அதோட இப்ப கூட இந்த இதுக்கு சொன்னதுக்கு அதான் காரணம். அது போல இப்ப ஐயா அவங்க கூப்பிட்டாங்க. அப்ப கூட நான் சொன்னேன், நம்ம தொண்டையும் கொஞ்சம் சரியில்லாம இருக்குது, நம்ம வந்தா நம்ம அனுபவத்தை தான் பேசுவோம். ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்ப ஐயாவை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சமுதாயத்தை என்ன செய்யலாம் என்ற ஐயாவுக்கு நிகழ்ந்த உலகத்துல அந்த ஐயா சொன்னது போல தூசளவு யாரும் ஆக முடியாது. ஏன்னா அவங்க கடவுள் அவதாரமா வந்தவங்க. கடவுள் அவதாரமா தான் அவங்களை பத்தி முழுசா ஆராய்ஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு அவதாரம் என்று. இது ஆன்மீகம். நம்ம பேசுறது ஆன்மீகம்ங்கிறது அவங்கவுங்க உணர்ந்தாத்தான் தெரியும். இன்னொருத்தர் சொல்லி ஒருத்தர் ஏத்துக்கிற முடியாது. இப்ப சாமியோட நம்ம பேசுறோம் அப்படின்னோம்னா அவங்க அந்த வழியில வந்தா தான் அவங்களோட பேச முடியும், இல்லாட்டி நம்ம பேசவே முடியாது. அது போல இப்ப ஐயா அவங்களை உணர்ந்ததுனாலதான் இப்போ கடைசியா ஒரு உத்தரவு கிடைச்சது. இன்னைக்கு ஐயாவுடைய பக்தியாலும் ஐயாவுடைய கருணனாலும் நெடுநாள் கோரிக்கை, நெடுநாள் சில பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஆதங்கத்தை அங்க ஆலயத்துக்கு வர்றவங்கள்ட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஐயா இந்த மாதிரி இப்ப நம்ம ஐயா கோயிலுக்கு வர்றவங்கள இந்த மாதிரி ஒழுக்கமா வர சொல்லுங்க, இந்த மாதிரி விசில் அடிக்க சொல்லாதீங்க, ரிப்பன் கட்டி வர சொல்லாதீங்க, உள்ளக்க டான்ஸ் எல்லாம் வேண்டாம், கோயில் மாதிரி வர சொல்லுங்கன்ட்டு நம்மளை சந்திக்க வர்ற நடிகர்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஐயா மேல பற்றாளர்கள் யார் வந்தாலும் நம்ம இதைத்தான் சொல்லுவோம். நிறைய பேர் கூட நம்ம ஆலயத்துல உள்ள ஐயாவுடைய போட்டோ, ஸ்கூல்ல உள்ள ஐயாவுடைய போட்டோ, ஆபீஸ்ல உள்ள ஐயாவுடைய போட்டோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னிட்ட கேட்டிருக்காங்க, என்ன ஏக இந்த படமா வச்சிருக்கீங்க.
அப்போ நம்ம வந்து எல்லா தெய்வத்தோட ஐயா தெய்வம் நம்ம ஏத்துக்கிட்டோம், அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நாம சொன்னோம், அப்ப இவங்க சிவன் போட்டாருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க, ராமபிரான் போட்டாருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆஞ்சநேயர் போட்டாருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க, அது மாதிரி ஏனாதி ஐயா போட்டாருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க, இவரை மட்டும் ஏன் நீங்க கேட்கறீங்களா? இல்ல இவர் போட்டா வச்சிருக்கீங்களே, அப்ப அவங்க தெய்வம் தான், அப்ப இவர் யாரு? இவரும் தெய்வம் தான். அதனாலதான் தெய்வத்தோட தெய்வமா எல்லா போட்டாவும் வச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கோரிக்கை, இப்ப கூட்டங்கள் கம்மியா இருந்தாலும் நம்ம தேவர் மீடியா வாயிலாக உலகம் முழுவதும் தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப நாடு அறிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம். ஏன்னா நானுமே தேவர் மீடியாவை பார்க்காத நாள் இல்லை. எந்தெந்த ரெஸ்ட் நேரம் கிடைக்கும் போது உள்ள இங்கே என்னென்ன நடக்குது, சமுதாய ரீதியாக என்ன நடக்குது, மற்ற இந்த இப்ப சொல்ல போனா ஏகவே ரிப்போர்ட்டர் போட்டது மாதிரி தூத்துக்குடியில நடந்தாலும் சரி, திருநெல்வேலியில நடந்தாலும் சரி, எங்கே எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் நம்ம தேவர் மீடியா மூலியமா ஒரு லட்சம் உட்கார்ந்துகிட்டே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கூட்டங்கள் கம்மியா இருந்தாலும் சில நம்ம சமுதாய தலைவர்கள் வராட்டாலும் இந்த ஒரு சின்ன கோரிக்கையா நம்ம இந்த தேவர் மீடியா வாயிலாகவே போய் சென்றடையட்டும் அப்படின்ட்டு நம்ம ஒரு 2-3 கோரிக்கையை சொல்லிட்டு சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிடலாம். என்ன அப்படின்னோம்னா, இப்ப ஐயாவுடைய சிலை வந்து முக்குக்கு முக்கு வைக்கிறாங்க, பெரம்புக்கு இடம், இந்த மாதிரி அரசோட சில மன சங்கடங்கள்லாம் வருது. அதனால நம்ம சமுதாய மக்கள் உண்மையிலேயே ஐயாவை தெய்வமா நினைக்கிறாங்க அப்படின்னம்னா முக்குல போய் நிப்பாட்டாதீங்க தயவு செய்து. நம்ம ஊருக்கு குலசாமியை வச்சிருக்கிறோம், ஊருக்கு காவல் தெய்வம் வச்சிருக்கிறோம், விநாயகருக்கு ஒரு கட்டடம் கட்டுறோம், முருகனுக்கு ஒரு கட்டடம் கட்டுறோம், அம்பாளுக்கு சிவனுக்கு அவங்க பிடித்த தெய்வத்துக்குள்ள என்ன செய்யறோம், ஒரு கட்டடம் கட்டுறோம். அப்படி கட்டடம் கட்டும் போது பார்த்தோம் அப்படின்னம்னா, அப்படி கட்டடம் கட்டும் போது நம்ம தேவர் பெருமானுக்கும் ஒரு சிலையை வச்சு நம்ம மூலஸ்தானமா அமைச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், எந்தவித பிரச்சனையும் இல்லை. அது பட்டா இடமா இருக்கணும், சொந்த இடமா இருக்கணும், கோவிலா இருக்கணும், கருவறையா இருக்கணும். அதுக்கு வந்து எந்தவித தடங்களும் யாரும் சொல்ல போறதில்லை. நம்ம போய் பெரம்புக்கு இடத்துலயோ பொதுவான ஒரு இடத்துலயோ வைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால ஒரு ஆலயத்துல மற்ற தெய்வங்கள் இருப்பது போல ஐயாவுக்கும் ஒரு ரூம் அமைத்து ஒரு சிலையா வச்சு தெய்வத்தோட தெய்வமா நீங்க விளையாடுங்க. அதே போல பசுமன் ஐயாண்டா மட்டும் வித்தியாசம் பண்ணாதீங்க. மற்ற தெய்வத்துக்கு உங்க காவல் தெய்வத்துக்கு எப்படி திருவிழா பண்றீங்க, அதே போல ஐயாவுக்கு அக்டோபர் 28, 29, 30 3 நாள்ல அதே மாதிரி பண்ணுங்க. ஐயாண்டா ரிப்பனை கட்டிட்டு விசில் அடிக்காது, ரைட்டா? அது மிகப்பெரிய தவறு. இன்னும் புரியணும். இப்ப நானும் அந்த லிஸ்ட்ல இருந்தவன் தான், ஐயாவை புரிஞ்சதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், ரைட்டா? அதனால ஐயாட்ட நான் வேண்டதுலாம் அதான், ஐயா என்கிட்ட வரும்போதுலாம் ஐயா என்னை நீ உணர வச்சது மாதிரி இந்த மக்களையும் நீ உணர வையா. வாய்ப்பு கிடைச்சா உன் ஆலயத்துல போய் நான் என்னால முடிஞ்ச பணியை நான் செய்யறேன். நான் ஒரு 100 பேர்கிட்ட சொன்னேன்டா, அதுல ஒருத்தர் 2 பேரும் ஏத்துக்குருவாங்க. அதனால உங்க கருணை வேணும், உங்க தயவு வேணும். நீங்க போய் இந்த மக்கள் மனசுல கூறுங்க, இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துங்க அப்படின்றத வேண்டிக்கிறோம். இப்ப கூட 448 கிராமம் ஆப்ப நாட்டை சேர்ந்தது. 448 கிராமத்துல 400 பேர்ல ஊருக்கு ஒரு ஆள் வந்திருந்தா கூட இன்னைக்கு யாரும் எங்கேயோ போயிருக்கும். இந்த சமுதாயம் இப்படி இருக்கு. அதனால நம்ம தலைவர்களையும் நம்ம வேண்டி விரும்பி அனைத்து இந்த 448 கிராமத்தையும் இணைச்சு இந்த தேவமார் சமுதாயத்துக்கெல்லாம் இந்த ஆப்பு நாட்டு மரவ சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைத்து மக்களை சந்திச்சு நம்ம பசுமன் ஆலயத்துக்கு எப்படி வரணும், இந்த சமுதாயம் முன்னேற என்ன செய்யணும், மாணவர்களை கல்வியிலிருந்து முன்னேற்ற என்ன செய்யணும், நல்லா படிக்கிறாங்க, கல்வி கட்டணம் செலுத்த முடியாம இருக்காங்க, ரொம்ப திறமையானவங்க வறுமையில இருக்கிறாங்க, அதுக்கு சமுதாய ரீதியாக என்னென்ன சப்போர்ட் பண்ணலாம், இந்த மக்களை எப்படி ஒன்றிணைக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிறாங்க, அது மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு சில தலைவர்கள் நம்மளுக்கு வரும்போது கடைசியில நம்ம மக்கள் வந்து ஒரு சின்ன தவறு என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைதான் நம்ம தலைவர்களை தேடுறாங்களே ஒழிய ஒரு முக்கியமான சில சமயத்துல தலைவர்கள் பேச்ச கேட்கறதே இல்லை. அவங்களால முடியல, ஏதோ ஒரு வில்லங்க ஒரு பிரச்சனைனா மட்டும் எங்க ஊர்ல பிரச்சனை இந்த மாதிரி ஓடியாங்கன்னு சொல்றது. அப்ப அவங்களுக்கு சங்கடமா இருக்குது, ரைட்டா? அதனால நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த காலத்துல அப்படியே ஐயா அவங்க அங்கேயே சொன்னாங்க அரசியல் அப்படின்ட்டு. அப்ப கூட நான் சொன்ன தேசியமும் தெய்வீகமும் அப்படின்ட்டு சொன்னவங்கள்ட்ட நம்ம எப்படியா பண்றது? நம்ம யாரையும் குறைச்சு பேச, நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம், யாரையும் கூட்டியும் பேசணும்னா குறைச்சு பேசணும். சில நேரம் உண்மையை கூட இளைஞர்கள் காயாத்தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா காவல் சூழல் அப்படி இருக்குது. அதனால அந்த சமுதாய தலைவர்களையும் நம்ம ஒன்றிணைத்து அனைவரும் இளைய சமுதாயத்தினருக்கு இப்படி ஐயாவுடைய பற்றாளர்களுக்கு ஐயாவுடைய தத்துவத்தையும் கருத்துக்களையும் ஐயா தெய்வம் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற உதாரணங்களையும் நம்ம அவங்க மத்தியில பேசணும்னா ஒரு 3 வட்டமோ 4 வட்டமோ பேசணும்னா சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமுதாயத்தை சீர்படுத்தி இந்த ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பா அந்த இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இன்னமும்
ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஆலயமா இதை கொண்டு வரணும், வரும் அப்படிங்கிறதுல 100% நம்பிக்கை இருக்குது. அதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதனால இன்று ஐயா வந்து நம்மளை அழைச்சதுக்கு ஏதோ ஒரு பாக்கியம், இன்னைக்கு இப்படி பேசக்கூடிய வாய்ப்பு ஐயா கொடுத்ததுக்கும், இன்னும் இளைய சமுதாயத்தினருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் இன்னும் என்ன பேசணும்னு நோட் பண்ணி வந்ததையும் நான் பேசல. இருந்தாலும் இப்ப நடந்ததுக்கு உண்டான சிறு சிறு விஷயங்களை நம்ம உணர்ந்ததையும் நம்ம இது மக்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் சமுதாய தலைவர்களையும் நான் தனித்தனியாக தான் பேசியிருக்கு. இன்னும் ஒன்றிணைத்து இந்த சமுதாயத்துக்கும் நம்ம இந்த ஆப்பநாட்டு மரபு சங்கத்தில் உள்ளவங்களை கூட சில பேரை நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருக்கோம். இந்த சமுதாய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம், ஒற்றுமைக்கு என்ன செய்யலாம், ஐயா கோவிலுக்கு என்ன செய்யலாம், கருவறைக்கு அடுத்து கோவிலா மாற்றுவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐயாட்டையும் கோரிக்கை வச்சிருக்கோம். விரைவில் சீக்கிரம் நல்லதே நடக்கும். ஐயா வந்து சில ஆதங்கங்கள் ஆத்திரங்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. அது ஆன்மீக சக்தியா வெளிப்படும் அப்படிங்கிறத மக்களிடம் சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து பெரியவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீ ஆவாதவாய நம.